ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் திடீர்னு நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, டக்குன்னு தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களா? உங்களோட மெசேஜை பார்க்காம இருக்கிறது, ரொம்ப நேரம் மெசேஜை பார்க்காம இருக்கிறது, திடீர்னு சேட் பண்ணுறது, திடீர்னு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? உங்கள் பர்சனை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியலையா? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? உண்மையிலேயே இவருக்கு நம்ம மேலே லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். ஓகே, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கேட்போம். இப்போ கேமரா கட் டவுன், ஹார்ட் ப்ரோக்கன், லவ் கால், டேட். ஸோ 5 கார்டு எடுத்திருக்கோம். கேமரா, கட் டவுன், ஹார்ட் ப்ரோக்கன், லவ் கால், டேட். ஓகே, இந்த கார்டை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். உண்மையிலேயே உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா, இல்லை எதனால் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, திடீர்னு க்ளோஸாக இருக்காங்க, திடீர்னு விட்டுட்டு போயிடுறாங்க, நீங்கள் சேசராக இருக்கணும்னு பார்க்குறாங்களா, அந்த மாதிரி என்ன மாதிரி எனர்ஜியில் உங்கள் பர்சன் இருக்காங்க, உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ரீடிங்கில் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ரெமினேசிங், மேக்கிங் மெமோரிஸ், லேர்ன் ஃப்ரம் தி பாஸ்ட் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த பர்சன் வந்து உங்களை இன்னும் நினச்சிட்டு தான் இருக்காங்க. உங்கள் கூட இருந்த அந்த இனிய நினைவுகளை வந்து இன்னும் வந்து மனசில் போட்டு அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஞாபகம், உங்கள் கூட இருந்த பழகின ஞாபகங்கள்லாம் இன்னும் அவங்க மனசில் இருக்குது. ஆனால் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்கள் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அவருடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவரோட பார்வை இருந்ததும் இந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம் மாறி இருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. நீங்கள் பேசின வார்த்தையோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு கடந்த காலத்தில் வந்து உங்கள் 2 பேருக்கும் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள், நீங்கள் பேசின வார்த்தைகளோ இல்லை நடந்த சம்பவங்களோ அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு, ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அதை மறக்க முடியாமல் அவங்க வந்து இப்போ வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இந்த மாதிரி விட்டுட்டு போகலாம், எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக போயிடுறது, டிஸ்டன்ஸில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. பட் அவங்க உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சிருக்கு. அடுத்து கட் டவுன் கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, கட்டிங் அவுட், செப்ரேஷன், ஸ்டாப் தி பேட்டர்ன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு நல்ல முக்கியமான மெசேஜ் இந்த கார்டு சொல்லியிருக்கு. என்னென்னா, உங்கள் பர்சன் வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் அவாய்டராக இருக்கலாம், அதனால தான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிரச்சனையை பேசி தீர்க்காமல் அப்படியே பேசாமல் விட்டுட்டு அந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணிடலாம், அது என்ன விஷயங்கிறத அப்படியே விட்டுறணும், அப்படியே பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. அந்த முயற்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பேசாமலேயே இந்த பிரச்சனையை தவிர்த்திடலாம் அப்படின்ற முயற்சி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஹேபிட் வந்து உங்கள் பர்சனுக்கு ஏற்கனவே இருந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கார்ட்ஸும் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் இருந்து அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்க சைலண்ட்டாக அதிலேருந்து வெளியே வந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு இப்போ நமக்கு கொடுக்குது. ஸோ அவங்களோட மனசில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் மனசில் போட்டு உறுத்திட்டுருக்கு. ஆனால் அதை வந்து அவங்க ஓப்பனாக சொல்லாமல் இருக்காங்க. அதை ஓப்பன் அப் பண்ணாமல் சைலண்ட்டாக கம்முன்னு போயிடுறாங்க, செப்பரேட் ஆகிக்கிறாங்க. உங்ககிட்டேருந்து பிரிஞ்சு அப்படியே தூரம் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பாஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக இவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. அங்கேயும் இந்த மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்களையும் ஹர்ட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஹார்ட் ப்ரோக்கன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த ஹார்ட் ப்ரோக்கன் கார்டில் டீப்லி ஹர்ட் அண்ட் சேட், ஃபீலிங் லாஸ்ட், கிரேவிங் அண்ட் டிஸ்பயர், பிரேக்கப். ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க உள்ளுக்குள்ளே. இந்த பர்சன் வந்து மனசளவில் ரொம்ப காயப்பட்டு இருக்காங்க. நீங்கள் பேசினதோ இல்லை சொன்னதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தியிருக்கு, ரொம்ப பெரிய காயத்தை உருவாக்கியிருக்கு அவங்க மனசில். அதனால தான் இவங்க வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு ஷட் டவுன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த எமோஷ்னல் ஷட் டவுன் மோட்க்கு அவங்க போனதுக்கான காரணம், நீங்கள் ஏதோ உங்களோட வார்த்தை வந்து அவங்கள ரொம்ப நல்லா தைச்சிருச்சு போல் மனசில், அதுதான் அப்படிங்கிறது தான் இந்த ஹார்ட் ப்ரோக்கன் கார்டு மூலயமா நமக்கு தெரிய வர விஷயமா இருக்குது.
அடுத்து பார்த்தோன்னா லவ் கால். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸிங் லவ், மெசேஜஸ் ஆஃப் லவ், திங்கிங் ஆஃப் யூ, இன்ஃபார்மிங் யூ. கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பர்சன் வந்து உங்களை நினைக்காமலாம் இல்லை, நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போவும் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் உங்களை பற்றின பாசம், அன்பு, கேர் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து அதை அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்க எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க, தயங்குறாங்க. இது வந்து ஒரு 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 டெம்ப்ரரி பிளாக் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் பர்சன் வந்து எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, தயங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இந்த கார்டு சொல்லுது. அடுத்து டேட் கார்டு என்ன சொல்லுதுன்னா கெட் பேக் அவுட் தேட் மீட்டிங் சம்மோன் நியூ, செட்டிங் அ டேட் ஆன்லைன். ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பர்சன் வந்து வாழ்க்கையில் திரும்பவும் வந்து ஓப்பன் அப் ஆகணும், நல்லா பேசணும், மனசில் இருக்கிறத கொட்டி தீக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து அவங்களால பண்ண முடியல. என்னென்னா ஒன்று அவங்க உங்க கூட திரும்ப காண்டாக்ட் பண்ணி டேட் பிளான் பண்ணலாம், திரும்பவும் பேசலாம், ஏதோ ஒரு டேட் பிளான் பண்ணலாம் டேட் போகிறதுக்கு. இல்லை ஒரு புதுசாக ஒரு டிஸ்ட்ராக்ஷனை அவங்க எதிர்பார்க்குறாங்க. 2 விஷயம். வாழ்க்கையில் அவங்க வந்து திரும்பவும் ஓப்பன் அப் ஆகணும்னு விரும்புகிறாங்க. அதுக்காக 2 வழி தான் இருக்குது. ஒன்று உங்ககிட்டயே அவங்க ஓப்பன் அப் ஆகி ஃபுல்லாக மனசில் உள்ளது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து மனசில் உள்ளது எல்லாத்தையும் பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டு வருது. அப்படி இல்லைன்னா டோட்டலாக இதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி புதிய வேலை, புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது, புதுசாக ஃப்ரெண்ட் சர்க்கிளை க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி புதுசாக வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி எனர்ஜிக்கு போகலாம். ஸோ இவங்க வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜிக்காக வேறு ஒரு ஆப்ஷனை தேடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த பர்சன் ஏன் திடீர்னு வந்து உங்ககிட்ட இருந்து தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிடுறாங்க, திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணாமல், மெசேஜஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், கால்ஸ் ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து கடந்த காலங்களில் இவங்க மனசில் ஏற்பட்ட காயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு இடையிலான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு தெரியுது. உங்கள் கூட ஏற்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு தெரியுது. எமோஷ்னலாக அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எமோஷ்னலி நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி கிடைக்கிது இந்த மெசேஜை பார்க்கும்போது. அதே மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது வந்து அதை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தங்க பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து அது 2 பேரையுமே ரொம்ப ஹர்ட் ஆக்கும், ரொம்ப காயப்படுத்தும். ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுலாம் வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுனாலே அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்காது. அடிக்கடி பிரச்சனை வரும், அடிக்கடி நோ கான்டாக்ட்ஸ்லாம் வரும், நோ கான்டாக்ட் பிரேக்கப் வரைக்கும் போகும் இது. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம். ஆனால் உங்கள் பர்சன் வந்து இந்த மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் அவாய்டர் தான் வந்து இந்த மாதிரி ஹேபிட் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் பர்சன்கிட்ட அந்த ஹேபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. ஆனால் ஒன்று அவர் வந்து உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அவங்க வந்து உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லவ் வந்து எப்போ ஆக்ஷனாக மாறும்னு தெரியல. அது அவங்க வந்து அந்த மனசில் உள்ள காதலை வெளிப்படுத்தவோ அதை ஆக்ஷனாக காட்டுற நிலைமையிலையோ இப்போ இல்லை. அவங்க மனசில் இன்னும் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் வந்த காயங்களை தான் குணப்படுத்தணும், அந்த சம்பவங்களை மறக்கணும், அந்த சம்பவங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ இப்போதைக்கு அவங்க வந்து ஆக்ஷன் மோட் இல்லை. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை, சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் காமாக இருங்க, எதுவுமே பேசாதீங்க. நீங்கள் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அவங்கள கன்சிடர் பண்ணாமல், அவங்கள மைண்ட் பண்ணாமல், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, உங்கள் கரியரை ஃபோக்கஸ் பண்ணி, உங்கள் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து அவங்கள எந்த விதத்துலையும் காண்டாக்ட் பண்ணாமல் சைலண்ட்டாக உங்கள் வேலையை, அவர் எப்படி உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரோ அதே மாதிரி நீங்களும் அவருக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க, அவங்களுக்கான டைமை கொடுங்க. அவங்களே ஹீல் ஆகிட்டு உங்ககிட்ட திரும்ப வருவாங்க அப்படிங்கிறதா. ஸோ மொத்தத்தில் இந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்க. இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் போகலை அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்குள்ளே நடந்த சம்பவங்களால் பிரிஞ்சு போயிருக்காங்க. அதை பேசி தீர்க்காமல்
ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராமல் இதை தவிர்த்துட்டு அப்படியே ஜம்ப் ஆகலான்னு பார்க்குறாங்க. ஒன்று ஜம்ப் ஆகணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா பேசி தீர்க்கணும். ஆனால் அவங்க அதுக்கு தயாராக இல்லை. வேறு ஒரு விஷயத்தில் அவங்க வந்து செலுத்திக்கலாம், அவங்கள ஈடுபடுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த அப்படியே சைலண்ட்டாக விட்டுறணும், இதை பேசி இன்னும் பெருசாக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மனசில் உங்களை பற்றின எண்ணங்கள் இருக்குது, உங்கள் மேலே உள்ள அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒருவேளை அவங்களும் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கூட நீங்கள் மனசு ஆறுறதுக்கான டைமாக கூட இதை கொடுக்கலாம், உங்களுக்கான ஹீலிங் டைமாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு கூட அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்க அமைதியாக இருக்காங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்க, அவங்க உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மெம்பர்ஸாகவும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.